அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? ஏன் சோர்வாக இருக்கீங்க? உடல் நலம் சரியில்லையா? உங்களை விசாரிக்கிறார் ஆண்டவர். சரியா? பணப்பற்றாக்குறை இருக்கிறதா? நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். எது தேவையோ அதை அனைத்தையும் அவர் செய்வார். அவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன எது தேவையோ அவரிடம் நாம் சொல்லிவிட்டால் அவர் அனைத்தையும் அவர் நிறைவுபடுத்துவார். ஏனென்றால் எல்லாற்றுக்கும் எல்லா விதமாக அவர் உதவி செய்கிறார் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் யோனா எழுதிய நூல் அதிகாரம் 3 இறை வார்த்தை 1-4 முடிய. 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டோரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தி அங்குள்ளவருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் அவர் முதல்ல சொன்னார். நேற்று உள்ள செய்தியில், நீ நினிவே மாநகருக்கு போ அப்படின்னு சொன்னார். இவர் ஓடி போயிட்டார் இல்லையா? அதுக்கப்புறம் இவருக்கு என்ன நடந்ததெல்லாம் தெரியும் இல்லையா? நம்ம விவிலியத்தை எடுத்து வாசிக்கும் போது என்னெல்லாம் நடந்தது நமக்கு புரியும். அப்போ 2வது முறையாகவும் யோனாவுக்கு அறிவிக்கப்படுது. அப்போ அவர் போகிறார். அந்த நினிவே மாநகரை கடக்கிறதுக்கு 1 நாள் ஆகுமா நடக்கிறதுக்கே. நடந்து போய் இன்னும் 40 நாட்களில் நினிவே மாநகரம் அழியும்னு சொல்கிறார். எதுக்காக சொல்கிறாரு? ஆண்டவர் முன்கூட்டி நீ போய் சொல்லுன்னு எதுக்கு சொல்கிறாரு? அதில் மனம் மாறுகிறவர்கள் இருந்தால் கண்டிப்பாக மனமாற்றம் கிடைக்கும். அப்போ கிடைக்கும்போது அந்த ஆன்மாக்கள் மீட்கப்படும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். ஒவ்வொரு இடத்திலேயும் மனமாற்றத்துக்குரிய ஆன்மாக்கள் நிறைய இருக்குது இல்லையா? அப்போ அந்த ஆன்மாக்களை மீட்பதற்கு நம்மளுடைய ஜபங்களும் நம்முடைய தவங்களும் பயன்படும். நம் குடும்பத்திலையா, நம்ம அருகிலையா, வெளியிலையா, நம்ம சுற்றமா, நம்ம பற்றமா, நமக்கு தெரிந்தவர்களா, எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கிறது இல்லையா? உங்களுடைய ஜபங்களையும் தவங்களையும் அந்த ஆன்மாக்களுக்காக நாம் கொடுக்கும்போது, ஆன்மாக்கள் மீட்கப்படும் போது இறைவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா யோனாவுக்கு அறிவித்த செய்தி நமக்கும் அறிவிக்கிறார். போய் இந்த ஆன்மாவை மீட்டெடுத்து வா, எனக்குரிய ஆன்மா என்று சொல்லுகிறார். நாம் அதை செய்கிறோமா? அவர் சொன்னதை கேட்குறோமா? கேட்குற உள்ளம் இருக்குதா நமக்கு? அப்போ இதையெல்லாம் நாம் ஒரு நொடி நாம் தனித்திருந்து அப்படியே கண்ணை மூடி நாம் ஒன்றுமே கேட்க வேண்டாம். நாம இறைவனுக்குள்ளே எப்படி இருக்கேன், எந்த நிலையில் இருக்கிறேன், அவர் விரும்புகிற நிலையில் இருக்கிறேனா, அவர் வெறுக்கிற நிலையில் இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நாம் எந்த நிலையில் இருக்கோம் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போது யோனாவுக்கு கொடுத்த வார்த்தையின்படி நமக்கும் தருகிறார். நாம் அதை கேட்டு கீழ்ப்படுகிறோமா, இல்லை கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா? சிந்திப்போமா? அன்பின் நிறைவா, ஆண்டவரே, யோனாவை தேர்ந்தெடுத்தது போல் எங்களையும் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் அதையெல்லாம் உதாசீனப்படுத்தி நாங்கள் எங்கள் போக்கின்படி வாழ்கிறோம், எங்கள் சுயத்தின்படி வாழ்கிறோமாம் ஆண்டவரே. அதையெல்லாம் விட்டு நாங்கள் உம்மோடு இணைந்து பயணம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நாங்கள். ஆனால் விரும்பாததை நாங்கள் செய்கிறோம். இனி நாங்கள் உம்மோடு சேர்ந்து பயணிக்கும்படி நீர்தான் எங்களை வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. எத்தனையோ தரம் எங்களுக்கு கூறுகிறீர் ஆண்டவரே, என்னோடு இணைந்து நட என்று சொல்லுகிறீர். நாங்கள் சரி என்று சொல்லுகிறோம், ஆனால் அதை பின்பற்றாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே நாங்கள் செய்த குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்து எப்பொழுதும் உம்முடைய கருத்துக்குள் எங்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.